ஹலோ, எல்லோருக்கும் ரேவதி சம்பத்தின் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம கதம்ப சாம்பார், சென்னை கதம்ப சாம்பார் செய்யலாம். அதுக்கு 2 கப்பு பருப்பு எடுத்துக்கலாம். அதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அதை குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் 10 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். மஞ்சாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு ஆயில் அதில் போட்டு நம்ம மூடி போட்டு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்து இந்த பருப்பை கடைஞ்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது காய்கறிகள் உங்களுக்கு என்னென்ன காய்கறி பிடிக்கணும் கலவையாக அது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், என்னென்ன காய் இருக்குதோ நம்ம பட்டாணி எல்லாமே போட்டுக்கலாம். மொத்தமாக நீங்கள் எல்லா காயும் போட்டு கூட செய்யணும். இதில் உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாமே குக்கரில் தான் தேவையான அளவு முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதிலே நம்ம மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஒரு அழகுனால கொஞ்சம் ஜாஸ்தியாகவே செய்கிறேன். இது கூடயே கொஞ்சம் புளி தண்ணி இருந்தால் அதையும் கரைச்சி நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஒரு எலுமிச்சை அளவு புளி இருந்தால் போதும். எல்லாத்தையும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெந்த பிறகு குக்கரில் மூடி போடாமையே வேக வச்சுக்கலாம். வெந்த பிறகு இந்த மசிச்சு வச்சுருக்க பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்ட பிறகு நல்லா சாம்பார் நல்லா கொதி வரும்போது கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஒரு கரண்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிச்சிக்கலாம் சாம்பாரை. வாசனை கடைசியாக தாளிச்சிட்டு நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இது கூடயே கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். இது கூடயே கொஞ்சம் பெருங்காயத்தையும் போட்டுக்கலாம். எல்லாம் பொரிஞ்சு வரும்போது சாம்பார் பொடி, நான் வீட்டில் செஞ்ச சாம்பார் பொடி இது 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். அதிலே எண்ணெயிலே போட்டுட்டு அது நல்லா பொரித்து சாம்பாரில் கொட்டிடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் எடுத்து அதே கரண்டியில் அந்த நெய்யில் உருகின பிறகு கருவேப்பிலை போட்டு அதையும் சாம்பாரில் கொட்டிடுவேன். சுவையான சென்னை கதம்ப சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. எல்லா இட்லி, சாப்பாடு, தோசை எல்லாத்துக்கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். வாழ்க வளமுடன். எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. Delicious. Just perfect.